தாரிக்கு என்பவர் கொழும்பிலிருந்து கேட்குறார். எனது கேள்வி என்னவென்றால், சுபுஹ் மற்றும் மகரிபு தொழுகை சலாமுக்கு பின் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற துஆவை 10 முறை ஓத வேண்டும் என்று உலமாக்கள் மூலமாக அறிந்து செய்து வந்தேன். சமீபத்தில் இதற்கு போதுமான ஹதீஸ் ஆதாரம் இல்லை என்று தௌஹீத் வட்டத்தில் உள்ள ஒரு மௌலவி கூற கேள்விப்பட்டேன். உண்மையில் ரசூல் காட்டி தராத ஒரு செயலா? விளக்கம்னு கேட்குறாரு. அதாவது என்ன துவா கேட்குறாருன்னு கேட்டால், சுபுஹ் மகருக்கு பிறகுன்னு கேட்குறாரு. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இதை நான் ஓதிக்கிட்டு வந்தேன், இப்படி ஓதுறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கிறார். இதில் அந்த யுஹ்யி வ யுமீத்துக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் இருக்குல்ல, அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. எதுக்கு? லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து, அது வரைக்கும் ஹதீஸ்களில் இருக்கிறது. யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன்ங்கிற ரெண்டாவது பாட்டுக்கு தான் என்ன இல்லை, அதுக்கு ஒரு ஆத்தன்டிக்கான ஒரு செய்தி இல்லை. அது என்ன எப்படி வருதுன்னு கேட்டால், இப்போ உதாரணமாக புகாரில் 844வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான யகூலு ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின், கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுவார்கள். என்ன ஓதுவார்கள் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். யுஹ்யி வ யுமீத்து இல்லை. ஆனால் வேற ஒரு கதீருக்கு அப்புறம் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அத்தைத வ லா மூத்திய லிமா மனஅத்த அந்த இதெல்லாம் சேர்த்து வருகிறது. அந்த யுஹ்யி வ யுமீத்துங்கிறது இல்லாமல் ஒவ்வொரு தொழுகையிலையும் ரசூலுல்லாஹ் ஓதுனாங்கன்னு வருது. எல்லா தொழுகைங்கிறது சுபுஹ் மகரிப் அடங்கிரும்ல. அதில் என்ன வருதுன்னா, யகூலு ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் மக்தூபத்தின், கடமையான ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும். அப்படின்னா ஒவ்வொரு தொழுகையில் கடமையான ஒவ்வொரு தொழுகையில் மகரிபு சுபுஹ் இருக்கத்தானே செய்து, நீங்கள் மகரிபு சுபுல இதை ஓதலாம். எதை ஓதலாம்? அந்த யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், அதைத்தான் மைனஸ் பண்ணிக்கலாமே தவிர அது வரைக்கும் உள்ளது ஹதீஸில் உள்ளது தான். அதே மாதிரி இது புகாரில் 844. அதே மாதிரி புகாரில் 3293வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் ஹம்து லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற சொல்லை யார் ஃபீ யௌமின் மிஅத்த மர்ரா, ஒவ்வொரு நாளும் 100 தடவை ஓதுகிறாரோ, மொத்தத்தில் ஒரு நாளைக்கு 100, 5 வேளை தொலைக்கு 10 கூட ஓதிட்டு போங்க. அல்லது டைம் கிடைக்கும் போது என்ன செய்யுங்க, ஒரு வேளையிலே 100 கூட ஓதுங்க. ஒரு நாளைக்கு 100 தான் கணக்கு. மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து. ஆனால் யுஹ்யி வ யுமீத்து இதில் இல்லை. இந்த யுஹ்யி வ யுமீத்துங்கிற வார்த்தை தான் இல்லாமல் இருக்கே தவிர அதுக்கு முந்தி நீங்கள் சொன்ன விஷயம் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற ஒரு சொல்லை யார் ஓதுகிறாரோ, ஃபீ யௌமின் மிஅத்த மர்ரா, ஒரு நாளைக்கு 100 தடவை ஓதுகிறாரோ, கானத் லஹு அதுல் அஷ்ரி ரிகாபின், ஒரு 10 அடிமையை விடுதலை செய்யக்கூடிய ஒரு நன்மை கிடைக்கும். ஓ குத்திபத் லஹு மிஅத்து ஹசனத்தின், 100 நன்மைகள் அவருக்கு பதிவு செய்யப்படும். ஓ முஹியத் அன்ஹு மிஅத்து செய்யத்தின், 100 தீமைகள் அவரிடமிருந்து அழிக்கப்படும். ஓ கானத் லஹு ஹிர்ஸம் மின ஷைத்தானி யௌமஹு தாலிக ஹத்தா யும்சிய, மாலை நேரம் அடைகிற வரைக்கும் ஷைத்தானிடமிருந்து அவருக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று புகாரில் 3293 இருக்கிறது. 100 தடவை ஓதலாம்ங்கிறது சுபுஹ் பிறகு ஓதுங்க, எப்போனாலும் ஓதலாம் தானே வருது. இந்த திக்ர் இருக்கிறது. ஆனால் யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கிறது அதில் இல்லை. சரியா? அது இல்லாமல் ஒதுக்கலாம். அதே மாதிரி யுஹ்யி வ யுமீத்து இருக்குதான்னு கேட்டால் இருக்குது. அது எங்கே வருதுன்னா, அகமதுங்கிற நூலில் வருது. எப்படி வருதுன்னு கேட்டால், அதுவும் சுபுஹ் மகரிபுக்குன்னு வரல. அதில் என்ன வருதுன்னு கேட்டால், மன் கால ஃபீ சூக்கின், யார் கடத்தருளை ஓதுகிறாரோ, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து பியதில் ഖൈറു யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை கடை வீதியில் யார் ஓதுகிறாரோ, கதபல்லாஹு லஹு பிஹா அல்ஃபி ஹசனா, 1000 லட்சம், 1,00,000 நன்மைகள் அல்லாஹ் என்ன செய்கிறான், அவருக்கு எழுதுகிறான். வ மஹா அன்ஹு பிஹா அல்ஃபி செய்யத்தின், 1,000 தீமைகளை அவனை விட்டு அல்லாஹ் என்ன செய்கிறான், அழிக்கிறான் என்று ஒரு ஹதீஸ் அகமதில் வருகிறது. அந்த ஹதீஸில் மட்டும்தான் யுஹ்யி வ யுமீத்து வருகிறது. ஆனால் அது கடத்தருவுலன்னு தான் வருது, மகரிபுக்கு பிறகு சுபுக்கு பிறகு வரல. அப்படி வந்தாலும் இதனுடைய அறிவிப்பாளர் கோளாறாக இருக்குது. இந்த யுஹ்யி வ யுமீத்துன்னு சேர்ந்து வருதுல துவாவில், அதில் உள்ள அறிவிப்பாளர் கடத்தருவுக்கு தான் அது வருது. கடத்தருளையாவது ஓதலாமான்னு கேட்டால் அறிவிப்பாளர் பலமாக இருக்குது. ஏன்னு கேட்டால், அம்ர் இப்னு தீனார் என்று ஒரு ஆள் தான் இதை அறிவிக்கிறார்.
இந்த அம்ர் இப்னு தீனார் என்பதை பற்றி லைஃப் ஜித்தன் ரொம்ப முற்றிலும் பலவீனமான ஹதீஸு, இவர் முன்குருள் ஹதீஸு, நிராகரிக்கப்பட்ட ஹதீஸு அறிவித்தவர்னு வருகிறது. இந்த ஹதீஸு அகமதில் மாத்திரம் வரல, அபுதாவுடைய தயாலிசி அவருடைய கிதாபில் வருது, இப்னு மாஜாவில் வருது, திருமதியில் வருது, பஸாரில் வருது, தப்ரானியுடைய துஆங்கிற மோஜமுல் கபீர் இல்லை துஆன்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார், அதில் வருகிறது. இப்னு சின்னி அவர்களுடைய அமலுல் யௌமி வல் லைலாங்கிற கிதாபில் வருகிறது. இது எல்லாத்தையுமே வந்திருக்கிறது. எல்லா ஹதீஸுமே பலவீனமாக இருக்கிறது. யுஹி மீத்துங்கிற ஹதீஸ் இன்னும் பல நூல்களில் வேறு ஒரு அறிவிப்பில் வருது. எதில் வந்தாலும் அது பலவீனமாக இருக்குது. அதனால் யுஹி மீத்து இல்லாத வரைக்கும் நீ என்ன செஞ்சுக்கிடலாம், அதை ஓதிக்கிடலாம். அதுக்கடுத்து ஒருத்தர் கேட்குறாரு, மகரிபு சுபுகு தொழுத முடிந்தவுடன் என்ன திக்ர்கள் செய்ய வேண்டும்? அதுக்கு ரிலேட்டிவான ஒரு கேள்வி தான். மகரிபு சுபுகு தொழுது முடித்தவுடன் அதுக்குன்னு ஒரு திக்ர் இருக்குதா? 5 வேளைக்கு திக்ருன்றது இருக்குது, அது சொன்ன அந்த துவா தான். மகரிபு சுபுகுக்குன்னு மட்டும் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்குறாரு. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால், அதில் அகமதில் ஒரு ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னு கேட்டால், மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்கிற ஒரு சொல்லை மன் காலஹா அஷர மர்ராத்தின் ஹீன யுஸ்பிஹு சுபுகு நேரத்தில் காலை நேரத்தை அடையும் பொழுது யார் 10 தடவை ஓதுகிறாரோ அவருக்கு 100 நன்மை எழுதப்படும். ஒமன் கால மிசலுதாலிக்க ஹீன யும்சி மாலை நேரத்தை அடையும் பொழுது, மாலைன்னா அசரு மகரிபு ரெண்டையும் குறிக்கும். மாலை நேரத்தை அடையும் பொழுது யார் இதை ஓதுகிறாரோ இதே மாதிரி கிடைக்கும்னு இருக்குது. அப்போ காலையில் ஓதும் துவா மாலையில் ஓதும் துவாங்கிற அடிப்படையில் ஒரு திக்ரு இருக்கிறது. என்ன திக்ரு? லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்பதை 10 தடவை ஓதணும். எப்போ 10 தடவை ஓதணும்? காலையில் 10 தடவைன்னா சுபு தொழுது ஓதுங்க, அல்ல சுபு துறைக்கு முன்னாடி கூட ஓதிக்கிறங்க. சுபு தானே, காலை நேரம் தானே, தொழுகைக்கு பிறகுன்னு வரல. ஹீன யுஸ்பி காலை பொழுது அடையும் பொழுது, அதில் ஹீன யும்சி மாலை அடையும் போது, மாலை அடையும் போது நான் சாயந்தரம் 4 மணிக்கு ஓதுங்க, சாயந்தரம் 5 மணிக்கு ஓதுங்க, 6 மணிக்கு ஓதுங்க, மகரிபுல கூட ஓதுங்க, 10 தடவை ஓதணும். அதுக்கு ஹதீஸ் ஆதாரம் இருக்குது. சரியா?